எல்லாருக்கும் வணக்கம்ண்ணா. ரெட்டத்தலை டிசம்பர் 25th ரிலீஸ் ஆகுது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுவும் கிறிஸ்மஸ் அன்னைக்கு வெளிவருது அப்படின்னும் போது ஒரு லாங் ஹாலிடே, ஒரு நல்ல டேட் எங்களுக்கு கிடச்சிது. பிடிஜி யூனிவர்ஸ் அவங்களோட மூணாவது படம் பாபி பாலச்சந்தரோட ப்ரொடக்ஷனில் நான் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பிகாஸ் நீங்கள் ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க. ட்ரெய்லர்லேயே வந்து அந்த குவாலிட்டி ஆஃப் த ஃபிலிம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா எங்கேயுமே காம்ப்ரமைஸ் பண்ணாமல் ஒரு தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாக இந்த படம் இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணோம். ஸோ திருக்குமரன் சார் என்கிட்ட வந்து கதை சொல்லும் போதே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதையாக எனக்கு தோணுச்சு. ஏன்னா ஆடியன்ஸ் அப்படியே கனெக்ட் பண்ணக்கூடிய அளவில் அது இருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை எனக்கு வந்துச்சு. பயங்கர ரேசி ஸ்க்ரீன் பிளே அண்ட் என்னோட ஸ்ட்ரென்த் எல்லாமே வெளிப்படுத்தக்கூடிய அளவில் அந்த கதையில் அது யதார்த்தமாக அமைஞ்ச ஒரு விஷயமா இருந்தது. அண்ட் தடம் படத்துக்கு அப்புறம் திருப்பி ஒரு டியூவல் ரோல். ஒரு நடிகனா எனக்கு வந்து ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்தது. ஏன்னா வணங்கான் ஒரு பேட்டர்ன் பண்ணதுக்கு அப்புறம் பாலா சார் ஸ்கூலில் ஒரு டயலாகே இல்லாமல் ஒரு படம் பண்ணிட்டு இந்த பக்கம் வந்தால் ஒரு 2 வித்தியாசமான கேரக்டர் பண்ணும் போது எனக்கு ஒரு பெரிய கான்ட்ராஸ்ட் இருக்குது. அதான் ஐ வாண்டட் தட். ஸோ வெயிட் பண்ணி இந்த படம் பண்ணோம். ஒரு நல்ல டீம், எடிட்டர் ஆண்டனி சாராக இருக்கட்டும், டான்சியஸ் மியூசிக், நீங்கள் ட்ரெய்லர்லேயே பார்த்துருப்பீங்க, எல்லாரும் அவரோட மியூசிக்கை அப்ரிஷியேட் பண்ணாங்க. அது வண்டர்ஃபுல் மியூசிஷியன். இதில் வந்து கண்ணம்மா பாடல் தனுஷ் பிரதர் பாடி அது வந்து ஒரு பெரிய வைரல் ஆச்சு. அடுத்த பாடல் டாக் டீமும் பெருசாக இருந்துச்சு, கண்டாரக்கொல்லி. ஸோ ஓவராலாக வந்து ஐ திங்க் ஆல் த டெக்னீஷியன்ஸ் ஹவ் given their best and actors. ஸோ இதில் வந்து ஒரு ஆன்சாம்பிள் காஸ்டாக பெரிய ஸ்டார் காஸ்ட் இருக்குது. கனடாலேருந்து ஒருத்தர், அவர் ஹீரோ, அவரும் ஒரு ஆன்டகனிஸ்டாக ப்ளே பண்ணுறாரு. அப்புறம் ஜான் விஜயன், அவரும் ஒரு சைடு என்டர்டெயின் பண்ணுவார். அவர் கேரக்டர் எப்போதும் அவர் கொடுக்குற கேரக்டரை ஒரு எக்ஸல் பண்ணுவார். இந்த படத்துலையும் அவரோட கேரக்டர் பெருசாக பேசப்படும். அண்ட் சிதி நானு அண்ட் ஷீ ஹஸ் டன் அ வண்டர்ஃபுல் ஜாப் இந்த ஃபிலிம். நீங்கள் படம் பார்க்கும் போது, ஏன்னா இது ஒரு லவ் முக்கிய புள்ளியாக இருக்கும், காதல்ன்றது. ஸோ அதை சுற்றி என்ன நடக்குது, எப்படி கதை நகர்றதுன்றது தான் அந்த கதையோட அம்சம். அண்ட் மற்றபடி வி ஆர் வெரி வெரி எக்ஸைட்டட். அண்ட் நிச்சயமாக இந்த படம் உங்கள் எல்லாருக்கும் பிடித்த மாதிரியான ஒரு படமாக இருக்கும். அண்ட் எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் கிவன் ஆர் பெஸ்ட் ஃபார் அ தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு 2 மணி நேரம் நீங்கள் தியேட்டரில் உட்காந்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நீங்கள் மறந்து வேற ஒரு உலகத்துக்கு கொண்டு போகிற அளவுக்கு திருக்குமரன் சார் பண்ணியிருக்காரு. ஸோ ஐ திங்க் ஐ தேங்க் திரு சார் ஃபார் கிவிங் திஸ் film for me, and I'm really excited. Thank you. So ground promotions நாங்கள் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சோம். ஸோ அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஒரு படத்துக்கு. அதனால தான் நேரடியாக ஆடியன்ஸை பார்த்து படத்தோட ட்ரெய்லரையும் சாங்கும் போட்டு படத்தை பற்றி பேசி அவங்களோட ரெஸ்பான்ஸை கேட்குறது இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இப்போ அது வந்து ரொம்ப முக்கியமாகிடுச்சு ஒரு படத்துக்கு. ஏன்னா நம்ம என்னதான் சோஷியல் மீடியாவில் இதில் பண்ணாலும் ஸ்ட்ரெயிட் 1-to-1 நம்ம மீட் பண்ணி பண்ணுறது வந்து வெரி நைஸ் திங். ஸோ கோயம்புத்தூரில் ஆர்கனைஸ் பண்ணி, ஐ திங்க் தேங்க்ஸ் டு த ப்ரொடக்ஷன் ஹவுஸ், ஸோ அவங்களே ஆர்கனைஸ் பண்ணி ஒரு 3-4 காலேஜஸ் இங்கே கவர் பண்ணோம். அண்ட் நிறைய ஈவெண்ட்ஸ் போயிட்டுருக்கோம். ஸோ டைட்டான ஸ்கெடியூலில் தான் போயிட்டுருக்கோம். அண்ட் பிகாஸ் இது எந்த அளவுக்கு ரீச் பண்ண முடியுமோ அதை ரீச் பண்ணணும்னு நினைக்கிறோம். அண்ட் ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ். நம்ம ட்ரெய்லரும் பார்த்தீங்கன்னா கிராஸ் 2.5 million அண்ட் நல்லா போயிட்டுருக்கு. ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ரெஸ்பான்ஸ் சார். இல்லை, நிச்சயமாக இது ஆக்ஷன் இருக்கும். ஆக்ஷன் லவர்ஸ்க்கு இது ரொம்ப என்ன, பிகாஸ் நிறைய ட்ரை பண்ணியிருக்கோம், வித்தியாசமாக ட்ரை பண்ணியிருக்கோம். பட் அது தேவையான இடத்துல தான் இருக்கும். ஸோ தேவையில்லாமல் எங்கேயுமே ஆக்ஷன் இருக்காது. அந்த மூடுக்கு தகுந்தாப்புல தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த கதை நான் சொன்னேன், அந்த ஸ்பீடு தான் அந்த ஆக்ஷனுக்கு கொண்டு போகும். நிறைய ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் படத்தில் இருக்குது. அதுதான் இதில் வந்து நம்ம எதிர்பார்க்காத இடத்துல ஒரு ட்விஸ்ட் வச்சுட்டே இருக்காரு டைரக்டர். ஸோ அது வந்து ஆடியன்ஸை வந்து ரொம்ப த்ரில்லாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ தட்ஸ் வாட். 2 துருவங்கள், 2 கேரக்டர்ஸ். ஸோ ஐ திங்க் இதை விட ஒரு பெட்டர் டைட்டில் எங்களால் திங்க் பண்ணியிருக்க முடியாது. தேங்க்ஸ் டு திருக்குமரன் சார். ஏன்னா அவர் வந்து ஆக்சுவலாக இந்த டைட்டில் முருகதாஸ் சார்ட்ட இருந்தது. ஸோ அவர்கிட்ட போய் கேட்டு இந்த டைட்டில் எடுத்தோம். நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும் 2 கேரக்டர்ஸ்க்கான ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா 2 பேரும் வேறு வேறு விதத்தில் 2 டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ். பட்
அவங்க ரெண்டு பேரும் சேரும் போது நடக்கிற ஒரு விஷயம், அதுக்கப்புறம் நடக்கிற நிகழ்வு, அதில் கதை வந்து எப்படி நகர்றதுன்றது தான் அந்த ஸ்பீடு. ஸோ அதுதான் அந்த டைட்டிலுக்கான அந்த ஐ திங்க் இட்ஸ் அ வெரி பவர்ஃபுல் டைட்டில் ஃபார் படம் பார்க்கும்போது வந்து இல்லை இப்போ ஆசைக்கும் பேராசைக்கும் ஒரு ஒரு லைன் இருக்கு. ஸோ ஆசைகள் ரொம்ப அந்த அந்த லைனை நம்ம தாண்டும் போது நடக்கிற விபரீதங்கள், அது பண்ணுற நம்ம ஃபேஸ் பண்ணுற விஷயங்கள். ஸோ அதுதான் கதையோட ஒரு மையப்புள்ளி. காதல், அதுக்கப்புறம் அது ஒரு 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 ட்ராக்ல இருக்கும். ஸோ ஐ திங்க் தட் வில் டிரைவ் த ஹோல் ஃபிலிம். மற்றபடி பேக் ஸ்டோரிஸ் இருக்கும். காளின்ற ஒரு கதாபாத்திரத்துக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்கும். மல்பே உபேந்திரான்ற ஒரு கதாபாத்திரத்துக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்கும். பட் அது எப்படி எப்போ சந்திக்கிறாங்க, எந்த சூழ்நிலை சந்திக்கிறாங்க, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, அதுக்கப்புறம் எப்படி ஸோ அந்த லைனை கிராஸ் பண்ணும்போது நடந்த விபரீதங்கள்ல எப்படி அவன் இஸ் கிராசிங் அண்ட் டேக்கிங் இட் ஃபார்வர்ட், ஃபைனலாக என்ன நடந்துச்சு அப்படின்றது அந்த கதை. நிச்சயமா, ஏன்னா இது வந்து ரெண்டு பேருக்கும் சம்மந்தம் கிடையாது. அதுதான் இதுல ஒரு எனக்கு கிடைச்ச ஒரு இது என்னன்னா, ஃபேஷியல் சிமிலாரிட்டி இருக்கும், பட் ஆனால் லுக் வைஸ் அவன் முடி வேற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். அதில் கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியுது. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸஸ்க்கு என்னால் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியுது. ஏன்னா இப்போ தடம் எடுத்துட்டிங்கன்னா ரெண்டு பேரும் ட்வின்ஸ். ஸோ என்ன தான் இருந்தாலும் அவங்க கேரக்டரைசேஷன் ஒன்றா தான் இருக்கும். பட் ஆனால் அவனோட சின்ன சின்ன நகர்வுகளில் தான் அவனை இவன் கவின்னு இவன் எழில்னு நமக்கு தெரிய வரும். பட் இதில் வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக தான் அப்ரோச் பண்ணியிருக்காரு ரெண்டு கேரக்டரும். சார் சொன்ன மாதிரி கொஞ்சம் மெனக்கடல் இருந்து பாடி லாங்குவேஜ்லையும் சரி, நான் கொஞ்சம் நிறைய இன்புட்ஸ் கொடுத்தாரு டேரக்டர். அண்ட் அதை வச்சு தான் நான் கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணேன், லுக் வைஸ் இம்ப்ரூவைஸ் பண்ணேன். அண்ட் ரெண்டு பேரும் சேர்ந்து வரும்போது ஐ ஹேட் டு நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும், வாய்ஸில் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணேன். ஒருத்தன் கிரஃபாக இருப்பான், ஒருத்தன் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தின்னாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான டிஃப்ரென்ஷியேட் பண்ணேன். நீங்கள் ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ்லேயே என்னடா இப்படி ஆயிடுச்சு, என்ன எப்படி போகுது இனிமே அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் நடக்கும் படத்தில். ஐ திங்க் நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அது தட்ஸ் வாட் தி ஸ்க்ரீன் பிளே இஸ் ஆல் அபவுட். நீங்களே பார்த்துருப்பீங்க, ட்ரெய்லரில் இருக்கட்டும், சாங்ஸில் இருக்கட்டும். இது வரைக்கும் அவர் பண்ண படங்கள் நானும் ஒர்க் பண்ணியிருக்கேன். மிஷன் சாப்டர் 1ல் ஒர்க் பண்ணேன். அண்ட் அது பயங்கரமாக எலிவேட் பண்ணார் படத்தை. அவரோட மியூசிக் எப்போதுமே அவரோட மியூசிக் வந்து படத்தை வந்து எலிவேட் பண்ணும். ஒரு சீன் கன்சீவ் பண்ணும் போது சாம் இருக்காப்புல அப்படின்னா அந்த இடத்துல கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும். டைரக்டர்ஸே அது தெரியும், ஹீல் ஒர்க் ஆன் இட் அப்படின்ட்டு. ஸோ ஒரு டிஃப்ரெண்ட் சவுண்டிங் இந்த படத்தில் ட்ரை பண்ணியிருக்காரு. அது நிச்சயமாக உங்களுக்கு வந்து இந்த ரெகுலராக நம்ம யூஸ்வல் கமர்ஷியல் ஃபிலிம்ஸில் வராத ஒரு விஷயம் இந்த படத்தில் வேற மாதிரி ட்ரை பண்ணி உங்களை மேபி சில ஃபைட் சீக்வன்சஸில் கூட நிறைய விஷயங்கள் அவர் ட்ரை பண்ணியிருக்காரு. தட் வில் கிவ் அ டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தி ஆடியன்ஸ் தான் நினைக்கிறேன். ஸோ சாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. இல்லைண்ணா, நம்ம அது என்னோட தாட். சில 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 டைம் நம்ம டிசைட் பண்ணுவோம் இது இது நல்லா இருக்கும், ஏன்னா இது சில பேரோட ஒர்க் பண்ணணும்னு நமக்கு விருப்பம் இருக்கும். ஸோ அப்படி தனுஷ் பிரதர் ஒரு இயக்குனராக எனக்கு வந்து ரொம்ப ஈர்த்தாரு. அண்ட் இப்போ உள்ள இந்த ஏஜுக்கான ஒரு இயக்குனர் கண்டிப்பாக அது வந்து வேற மாதிரி இருக்கும் அப்படின்றதுக்காக நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு நம்ம பண்ணுறோம். நிச்சயமாக அது ஒரு வேற ஒரு கலர் எனக்கு கொடுத்துச்சு. பட் ஐ டிசைடட், என்ன நான் தான் டிசைட் பண்ணுறது. அண்ட் நிறைய பேர் என்னோட வெல்விஷர்ஸ் எல்லாம் வந்து ஏன் சார் நீங்கள் அதெல்லாம் தாண்டி வந்துட்டீங்க, ஏன் இது பண்ணணுமா அப்படின்னு கேட்டாங்க. ஒன்ஸ் டன் இஸ் டன். ஸோ அது இது கிடையாது. பட் ஐ வாண்ட் டு எக்ஸ்ப்ளோர் டிஃப்ரெண்ட் திங்ஸ் தான் நான் நினைக்கிறேன். ஸோ இனி வரும் காலங்களில் ஐ பி வெரி வெரி சூஸி ஆன் தட். இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே எனக்கு ஒரு நடிகனுக்கு வந்து ஒரு சவாலாக எந்த ஒரு கேரக்டர் இருந்தாலும் அது பண்ணுறது வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட் கொடுக்கும். எனக்கு வந்து ஐ டோன்ட் டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் தீஸ் டூ. எதுவுமே வந்து நம்ம வந்து வெளிப்படுத்துகிற விதம், அது எந்த அளவுக்கு நம்ம ஆடியன்ஸை கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்றத நான் எடுத்து பார்க்குறது. பட் எனக்கு என்னென்னா இதில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு இன்னும், ஏன்னா இப்போ ஹீரோவாக நான் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியது இருக்குது. பட் தான் இது இன்னும் கொஞ்சம் எந்த வரைமுறையும் இல்லாமல் கொஞ்சம் நம்ம பண்ணலாம்.
ஒரு வில்லனை பண்ணும்போது, ஒரு ஆன்டகனிஸ்டாக பண்ணும்போது. பட் அதுக்கான ஒரு முக்கியத்துவம் இருக்கணும். கதையில் அதுக்கான அந்த புஷ் இருந்தால் ஐ திங்க் இட் வில் பி வண்டர்ஃபுல். ஸோ அப்படி பண்ணும்போது இன்னும் எனக்கு கொஞ்சம் ஃப்ரீடம் கிடைக்குதுன்னு தான் நினைக்கிறேன். பட் ஐ லவ் பிளேயிங் போத் ரோல். சார் உங்க ரோல் குட் ஈவினிங். இந்த படம் வந்து நிறைய போலீஸ் நடிச்சிருக்கேன். இந்த போலீஸ் வந்து உண்மையாவே டைரக்டர் வந்து ட்ரை பண்ணி இந்த போலீஸ்க்குன்னு ஒரு கேரக்டரை கொடுத்து இந்த போலீஸ் வந்து இப்படி பிஹேவ் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு டிசைன் கொடுத்து அந்த டிசைனுக்குள்ள நான் நடிச்சிருக்கேன். அண்ட் ஆல்சோ டு ஒர்க் வித் அருண் விஜய் சார், இட் வாஸ் கிரேட் பிளஷர். பிகாஸ் நீங்கள் வந்து ஹார்ட் ஒர்க் அப்படின்றதுக்கு ஒரு பிராண்ட் அம்பாசிடர் வேணும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா அது இவர் தான். இவரை தவிர வேற யாருமே கிடையாது. இவரை மாதிரி ஹார்ட் ஒர்க்கிங் இன் த ஃபில்ம் இண்டஸ்ட்ரி ஃபார் so many years and maintaining the way he looks and also giving his best to the film industry, Arun Vijay is a man who always stands there. And அந்த மாதிரி ஒருத்தர் கூட நான் ஒர்க் பண்ணும் போது இட்ஸ் a great happiness. And also எனக்கும் வந்து நான் பண்ணுற ரோலில் பெட்டராக பண்ணும் அப்படின்னா இந்த படம் நல்லா வரணும், நல்லா வந்துச்சுன்னா எல்லாருக்குமே நல்லா இருக்கும். அண்ட் ஆல்சோ ஃபார் த பிரதர் இட் should be a great film அப்படின்றது தான் என்னுடைய தாட்ஸ். ஐ புட் மேக்ஸிமம் எஃபர்ட். அண்ட் ஆஸ் யூஸ்வல் எல்லாரும் சொல்கிற மாதிரி ஜான் விஜயோட விஷயங்களெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு குலாப் ஜாமுன் டேஸ்டாக இருக்கிற மாதிரி செஞ்சுருக்கேன். நிறைய தத்துவங்கள்லாம் சொல்லுவேன். அதில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒன்று சொல்கிற மாதிரி ஒன்று என்ன அப்படின்னா, அவர் அடித்து உட்கார வச்சுருப்பாங்க. நான் வந்து அவரை பார்த்துட்டு கேட்பேன், நீயா பண்ண அவனை அப்படின்னா ரொம்ப அப்படியே ரஃபா கொண்டுட்டான் அப்படின்னாரு. கொண்டுட்டானா அடப்போயா சும்மா நீ சொல்றதெல்லாம் நான் வேற கேட்கணுமா? நீ சொல்றத பார்த்தா கேத்ரினா கைஃபோட மறந்து போச்சு. கேத்ரினா கைஃபு கோட்டா சீனிவாசன் ஒய்ஃப்னு சொல்லுவது போல இருக்குதே. அந்த மாதிரி தத்துவங்கள்லாம் நிறைய போட்டு வச்சிருக்கேன் படத்துல. ஸோ ஐம் ஷுவர் லைக் யங்கர் ஜென்ரேஷனாக இருந்தாலும் சரி, என் வயசுல இருக்க உங்களை மாதிரி ஆளுங்களா இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் அந்த படம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நார்மலா வந்து ஹீரோ தான் ஹீரோயினை சைட் அடிப்பாங்க. இந்த படத்துல நானும் சைட் அடிச்சிருக்கேன். அதுவும் ரொம்ப அழகான ஹீரோயின். அவங்க சிரிச்சால கன்னத்துல புளி விடும். அதுக்காகவே நான் ஏதாவது ட்ரை பண்ணி ஜோக்கெல்லாம் அடிக்கிறது. அழகுக்கே அழகு சேர்த்து சித்தியா நீ நடிச்சிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து எல்லாமே சேர்ந்து ஒரு அருமையான படம், மசாலாவான படமும் இருக்கு. அதில் ஒரு இமோஷன் இருக்கு, காதல் இருக்கு, பாடல் நல்லா இருக்கு, மியூசிக் நல்லா இருக்கு, ஆக்ஷன் சீக்வன்ஸ் சொல்லவே வேண்டாம், தலை பின்னி எடுக்கும். கிறிஸ்துமஸுக்கு உங்களுக்கு ரெட்டை தலை, என்ஜாய் பண்ணுங்க, அவ்வளோதான். ஒரு லேர்னிங் கர்வ் தானே. எல்லாருமே வந்து ஒரு மெச்சூர் ஆகுறது தான். ஏன்னா ரொம்ப ஏர்லி ஸ்டேஜஸில் அந்த டைம் இருந்தது. செலெக்ஷன் ஆஃப் ஸ்கிரிப்ட்ஸ் எப்படி என்னன்றது நம்ம அப்போ எட்டினத்துக்கு நம்ம பண்ணிக்கிட்டு இருந்தோம். நான் ஒர்க் பண்ண டைரக்டர்ஸ் எனக்கு நிறைய கற்றுக் கொடுத்துருக்காங்க. அது என்னை வந்து இன்னும் கொஞ்சம் மெச்சூராக எனக்கு வச்சுச்சு. அண்ட் காலகட்டங்கள் என்னை வந்து நிறைய விஷயங்கள் நானே மாற்றிக்கிட்டேன். நம்மளோட பெட்டர்மெண்ட்டுக்கான நிறைய விஷயங்கள் என்னை தயார்படுத்திக்கிட்டேன், மாற்றிக்கிட்டேன். ஸோ ஐ திங்க் அதுதான் ரொம்ப முக்கியமாக இருந்தது. இந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனே அப்போ தான் நடந்தது. அண்ட் நவ் இப்போ வந்து எனக்கு ஸ்கிரிப்டு, ஆடியன்ஸ் என்ன விரும்புவாங்க, எப்படி கனெக்ட் ஆகும் அப்படின்ற விஷயங்கள்லாம் இந்த டைம் எனக்கு கற்றுக் கொடுக்குது. அண்ட் நான் முன்னாடியிலேருந்தே வந்து ரொம்ப பொறுமையாக தான் ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் பண்ணுறது உண்டு. ஏன் சார் இவ்வளோ படம்? நான் இப்போ இவ்வளோ வருஷத்தில் பார்த்தீங்கன்னா என்னோட எண்ணிக்கை ரொம்ப கம்மி. ஸோ அப்படி தான் ஐ வாண்டட் டு பி. இன்னும் ஃபர்தராகவும் நான் அப்படி தான் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த படத்துக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஃபிலிம் வந்து எப்படியும் ஒரு லைட் ஹார்ட்டட் ஃபிலிமாக ஒன்று பண்ணலாம் அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக ஒரு லைட் ஹார்ட்டட் ஃபிலிம். அண்ட் ஒரு பிஎன்சி படமும் யானை மாதிரி ஒன்று அடிக்கணும்னு ஒன்று இருக்கேன். நிச்சயமாக இந்த படமும் பிஎன்சி எல்லா சைட்லையும் போய் ரீச் ஆகும். பிகாஸ் இது கம்ப்ளீட் ஆக்ஷன் லவர்ஸாக இருக்கட்டும், இப்போ இருக்கிற ஜென்ஜி கிரௌடுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் படமாகவும், லவ் இருக்கிறதுனால அதுவும் எனக்கு ரொம்ப எல்லாருக்கும் வந்து இப்போ தடம்ல ஒரு அடுத்தென்னு ஒரு விஷயம் இருந்துச்சு இல்லையா? பட் அது ஒரு ஸ்லோ பேஸ்டா ஒரு விஷயம் ஒன்று இருக்கும். பட் இதுல வந்து ஃபாஸ்ட் பேஸ்ட்லேயே அந்த விஷயம் நடந்திருக்குன்னு போது ஐம் ரியலி ஹாப்பி தட் இட்ஸ் ஹேப்பன்.
ரொம்ப ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. கதையோட இருக்கிறது என்னன்னா, அது ஒரு 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 சைல்ட்ஹுட் லவ்லேருந்து வர ஒரு விஷயம். அவங்க ஒரு ஒரு ஆம்பிஷன், அவங்களுக்குன்னு ஒரு எண்ணங்கள் இருக்கும். இவனுக்குன்னு ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் படம் பார்க்கும்போது எங்கே அது வந்து 2 பேருக்கும் அந்த ஒரு இது நடக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் வணக்கம். இது என்னோட ஐ திங்க் தேர்ட் டைம் கோயம்புத்தூருக்கு அண்ட் ரொம்ப பிடிக்கும். கோயம்புத்தூரோட மக்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் மோர் தென் எனி திங் எல்ஸ் ஐ லவ் த லாங்குவேஜ். இந்த லாங்குவேஜ் ரொம்ப ஸ்வீட், ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருக்குது. ஸோ that is something that I've noticed about Coimbatore. And Retatala, I think they have both said ஒரு வெரி லார்ஜர் தென் லைஃப் படம் இருக்கு. அண்ட் ஒரு ஹாலிவுட் மாதிரி ஃபீல் இருக்கு படத்துல. பிகாஸ் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாமே நார்த் சைடு இருக்கு. அண்ட் ஐ ஷோட் தம் த ட்ரெய்லர். எல்லாமே ஒரு ஒன் similarity that everybody has told me is that full Hollywood feel இருக்கு படத்துல. ஸோ விஷுவல்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். BGM, RR, இது every scene there is one, there is a score that elevates the entire scene. So that is a very, very important aspect. And இப்போ there is நம்ம ஜெனரேஷனுக்கு ரொம்ப ஒரு அட்டென்ஷன் ஸ்பேன் கம்மியா. ஸோ our film is what 2 hours run time இருக்கு படத்தோட. So that is again a USP because there is something or the other fast happening. ஒரு suspense is coming and how it will keep you engaged is what we have tried to do. And Kandipa working with such esteemed actors is a plus point. Thirukumaran sir has done a wonderful job. BTG Universal நம்ம ப்ரொடக்ஷன் கம்பெனி, கோயம்புத்தூரோட ப்ரொடக்ஷன் கம்பெனி இருக்கு. அண்ட் ரொம்ப டிசிப்ளின்டு, ரொம்ப ஒரு ஸ்ட்ரக்சர்டு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இருக்கு. ஸோ ஐ திங்க் கண்டிப்பாக they are also going to go a very long way. So I am just praying and I am requesting especially கோயம்புத்தூரோட மக்களுக்கு ப்ளீஸ் நம்ம ஃபில்முக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் 25th போய் கண்டிப்பாக பாருங்க. ஆமா, இது ஆக்சுவலி என்னோட ஃபர்ஸ்ட் அவுட் ஆஃப் இந்தியாவோட ஷூட்டிங். ஸோ ஐ வாஸ் ரொம்ப எக்ஸைட்டட். ஆனா அந்த வி வென்ட் தேர் அண்ட் அப்போ இட் வாஸ் எக்ஸாக்ட்லி லைக் பாண்டிச்சேரி. எனக்கு ஐ தாட் தட் இட் வில் பி லைக் ஒரு மலேசியா இருக்கு, மலேசியால ஷூட் பண்ணிட்டேன். மலேசியால ஒரு ஊர் மாதிரி இருக்கு மலக்கா. அங்க போய் we have shot the song and it is completely like Pondicherry, but the visuals, soon I think the video song will come out and you all will be able to see how beautifully the song has been shot. And of course Dhanush sir has sung it, so that is a plus point. ரொம்ப ஹீட்ல ரொம்ப வெயில்ல நம்ம ஷூட் பண்ணிட்டேன். ஸோ இட் வாஸ் அகேன் வெரி யூனிக் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் ஆமா, சார் பயங்கரமா டான்ஸர் இருக்கு. ஸோ ஐ ஹேட் டு மேட்ச் அப் டு ஹிம். ஐ ஹோப் ஐவ் டன் தட். இது யூனிவர்சல் படம், ஜென்சிக்கெல்லாம் கிடையாது, எல்லாருக்குமே பார்க்கலாம். ஜென்சிங்களுக்கும் பிடிக்கும். பிகாஸ் ஜென்சிஸ்க்கும் நம்ம கிட்ட இருந்து கத்துக்கிட்ட விஷயங்கள் நிறைய இருக்கு. பட் ஜென்சி இஸ் ட்ரைங். இல்லைம்மா, இப்போ என்ன தியேட்டர் ஆடியன்ஸ் என்ன விரும்புகிறாங்க அப்படின்றது ஒன்று இருக்குங்க. இப்போ அப்படி தானே இருக்குது. ஸோ அதனால தான் ரன் டைம் எல்லாமே ரொம்ப பார்க்க வேண்டியதுங்க. நம்ம ஆண்டனி சார் உட்காரும் போது சில விஷயங்கள்லாம் வந்து என்னென்ன தேவையிலே இங்கேயே நம்ம பண்ணிடலாம். ஸோ இப்போ அது அவங்க சொன்ன மாதிரி இப்போது அவங்களோட கான்சன்ட்ரேஷன் டைமே வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது. ஸோ அந்த குவிக் ஸ்பேனில் நம்ம வந்து எப்படி என்கேஜிங்காக ஒரு எல்லாரையும் வச்சுக்கிட்டு ஒரு என்கேஜிங்காக ஒரு படம் இருந்துட்டாலே அது வந்து எந்த ஆடியன்ஸாக இருந்தாலும், ஜென்சியாக இருந்தாலும் சரி, நமக்காக இருந்தாலும் சரி, வீல் ஆல் லைக் இட். இல்லை, சம்வேர் வி கனெக்ட் அண்ட் ஒரு என்கேஜிங்கான ஒரு ஸ்கிரிப்ட், அதுதான் இதில் இது. ஸோ ஐ திங்க் ஓவரால் அவங்க சொல்ல மாதிரி இது யூனிவர்சலாக எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரியான ஒரு படமான படம் ஃபுல்லாக ரிஸ்க் எடுத்திருக்காரு அவர். இவருக்கு தான் அது கரெக்டாக இருக்கு, ரிஸ்க் எடுக்கிற ரசிச்சு சாப்பிட்ற மாதிரி. ஏன்னா எல்லா ஆக்ஷன்ஸுமே கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது. கொஞ்சம் ட்ரைட் பண்ணி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கோம். கிளைமேக்ஸ் ஒரு மாதிரி ஸ்வாகாக ஒரு விஷயம் பண்ணியிருக்கோம். படம் பார்க்கும்போது தெரியும். அஃப்கோர்ஸ் டப் பண்ணி பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். தெலுங்கு ஹாப்பி.
ஸோ இது வந்து அதான் இந்த மாதிரி படங்கள் வந்து யுனிவர்சலாக எல்லாரும் ரிசீவ் பண்ணக்கூடிய ஒரு படங்கள் தான். ஸோ இது எதுவும் நம்ம ஊருது, ஏன்னா இது வந்து யூனியன் பிரதேசத்தை கொண்டு இந்த படம் ட்ராவல் ஆகும். ஸோ எங்கேயுமே நமக்கு வந்து இந்த ஊர் அந்த ஊருன்னு இருக்க தெரியாது. பாண்டிச்சேரி மேக்ஸிமம் பாண்டி, கோவா அண்ட் நாங்கள் இப்போ மலாக்கான்னு சொன்னாங்க சாங் எடுத்தது கூட நாங்கள் பாண்டிச்சேரியிலே எடுத்துருக்கலாம் அந்த சாங். பட் எங்களுக்கு வந்து க்ரௌடு இது வந்து வி வாண்டட் அ பிளேஸ் ரொம்ப ஒரு ரூவெண்டாக க்ரௌட் இல்லாத ஏரியாவாக இருக்கணும் அப்படின்னு நினச்சோம். அதனால தான் அங்கே போயும் இந்த மாதிரியான வேணால் நீங்கள் லொக்கேஷன்ஸ் பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி தான் நாங்கள் ஃபஸ்ட்டு எங்கேயுமே அவே பண்ணி போகாமல் நான் ட்ரை டு டூ இட். ஐ திங்க் இட் வில் பி வெரி என்கேஜிங் ஃபிலிம். சந்தோஷமா இருக்கு. அண்ட் ப்ளஸ் வணங்கானுக்கு ஏன்னா இப்போ அந்த டைம் வந்து 2 பெரிய படங்கள் பொங்கல்னாவே நமக்கு வந்து பெரிய படங்கள் வரும். அண்ட் அதில் சம்டைம்ஸ் ஸ்க்ரீன்ஸ் கம்மியாக இருக்கும், இது இருக்கும். பட் ஐ காட் அ வெரி குட் அப்ரிசியேஷன் ஃபார் த ஃபிலிம். என்னோட கதாபாத்திரத்துக்கும் அதுக்கான ஒரு இது கிடைச்சிது. பட் இன்னும் சோலோ ரிலீஸாக இருந்திருந்தால் இன்னும் பெருசாக இருந்திருக்கும் அப்படின்றது தான் என்னோட எண்ணம். பட் இந்த டைம் அட்லீஸ்ட் இயர் எண்டில் கம்மிங் நம்ம ஒரு பெரிய படங்கள் எதுவும் இல்லாததுனால ஐ திங்க் வில் பி தேர் ப்ரெசன்ஸ் ஃபீல் ஆகும். ஸோ ஐ திங்க் ஐம் ஹாப்பி ஆன் தட் நோட். அண்ட் ரெண்டுமே அருமையாக எனக்கு வேறு அதான் சொல்கிறேன், ஒரே வருஷத்தில் எனக்கு கம்ப்ளீட் எக்ஸ்ட்ரீம் கேரக்டர்ஸ் ப்ளே பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். கதைகள் கேட்டுட்ருக்கேன். இந்த படம் முடிஞ்ச உடனே நான் வந்து ஒரு கேப் எடுத்துக்கிட்டேன். ஒரு 4 months நான் வந்து கதைகள் கேட்டுக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி நான் ரெடி ஆகிட்டு இருக்கேன் அடுத்த கதாபாத்திரத்துக்கு எப்படி நம்ம தயார்படுத்திக்கலாம்னு. பிகாஸ் நான் 2-3 கதை கேட்டு கொஞ்சம் ஸ்ட்ரீம்லைன் பண்ணி வச்சுருக்கேன். நான் சொன்ன மாதிரி ஒரு லைட்டர் ஃபிலிம் பண்ணணும் அப்படின்னு என்னோட ஒரு ஆசை. அண்ட் பைப் லைனில் நம்ம இயக்குனர்களும் இருக்காங்க. மகேஷ் சார் இருக்கார், அவர்த்தையும் கதை ஒரு லைன் ஒன்று சொல்லியிருக்காரு. மேபி தட் வில் ஒர்க். ஹோப்ஃபுல்லி பை ஜான் அனௌன்ஸ்மெண்ட் இருக்கும். அந்த மாதிரி தலை அப்படின்னு ஆல்ரெடி படம் பேரே வச்சுட்டாரு. அது ஒரு நல்ல கோயின்சிடென்ஸ். அண்ட் அவருக்கு வச்சிருந்த டைட்டில் அது எல்லாமே இருக்கு. பட் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வந்தால் கண்டிப்பாக பண்ணுவேன். அது அந்த மாதிரி கதை அமையணும். லெட்ஸ் இல்லை, அவங்களோட அந்த ஒரு மைண்ட் செட்டுன்னு ஒன்று இருக்குல்ல, ஒரு காலகட்டத்தில் அவங்களோட பேஷனை நோக்கி. பட் இட்ஸ் வெரி நைஸ் டு சி தட் இஸ் கோயிங் ஃபார் இஸ் பேஷன் அப்படின்றது ரொம்ப. அண்ட் அதை ரொம்ப சின்சியராக பண்ணுறாருல்ல, அதை நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும். பியாண்ட் எவ்ரி திங், அது ரொம்ப முக்கியமான விஷயம். அண்ட் சும்மா போய் ப்ரெசன்ஸ் மட்டும் இல்லாமல் அங்கே டஃப்பாக ஃபைட்டு கொடுக்குறாரு. அது ரொம்ப பெருமைப்பட விஷயம் தான். ஒரு தமிழனாகவும் ஒரு இந்தியனாகவும் நம்ம பெருமைப்பட வேண்டியது. அண்ணா அதாண்ணா அதோ இருக்காங்களே எல்லாம். நம்ம இன்னொரு ஹீரோயின் இருக்காங்க, அவங்களுக்கும் ஒரு அதான் ஒரு சின்ன சின்ன கேரக்டர்ஸ் இந்த படத்துல இருந்தாலும் அந்த கதைக்கு நகர்வுக்கு அவங்க ரொம்ப இம்பார்ட்டண்டா இருப்பாங்க. ஸோ யாருமே சும்மா வந்துட்டு போற மாதிரி இருக்காது. ஸோ ஈச் ஆஃப் தெம் ஹேவ் ப்ரெசன்ஸ் இன் தி ஃபிலிம். அதுதான் எல்லாருமே அவங்கவுங்க ரோலை பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. இப்போ ஜான் விஜய் என்ன சொன்ன மாதிரி அவருக்கான ஒரு ஸ்பேஸ் ஒன்று இருக்கும், அவர் ஒன்று கலக்கிட்டு போயிருப்பாரு அங்கங்கே. ஸோ அது எல்லாருமே வந்து தியேட்ரிக்கல் மொமெண்ட்ஸ்லாம் நீங்கள் பார்க்கும் போது எல்லாம் உங்களுக்கு ஒர்க் ஆகிற மாதிரி தெரியும். என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதான் சொன்னேன் வராங்க, ரொம்ப சந்தோஷம். நானும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ மக்கள் எல்லாருமே ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ அதான் சொன்னேன், ஒருத்தங்களுக்கு ஒரு விஷன் இருக்கும், அவர் அந்த விஷன் எடுத்து அவர் ஒரு விஷன் பண்ணணும்னு வராரு. அதுக்கு என்னோட வாழ்க்கை என்னன்னா எல்லாமே வச்சுக்கோங்களேன் ஜென்ரலாகவே. ஏன்னா பிகாஸ் என்னோட கவுண்டர் பார்ட் இல்லை. ஸோ ஒரு சக நடிகனா ஒருத்தர் ஒரு விஷயம் பண்ணுறதுனா அதை ரெஸ்பெக்ட் பண்ண வேண்டியது என்னோட
ஏன்னா அவரோட எண்ணங்களுக்கு அவர் ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறாரு. அதை ஃபாலோ பண்ண வேண்டியது. இன்னும் வேர் இஸ் ட்ராவலிங்கிறது நம்ம இக்னரண்டாக இருக்க முடியாது. யூ ஃபாலோ. எனக்கா எனக்கு இப்போ நடிப்பை தவிர வேறு எதுவுமே கிடையாது. நிறைய பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இன்னும் சாதிக்க வேண்டியதுன்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதுக்கான பயணம் இன்னும் தொடர்ந்துட்டு இருக்கு. ஆ எல்லா நடிகரையும் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அது விஜய் சார் இப்போ போயிருக்கானும் போது அவரையும் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அவ்வளோதான். ஜஸ்ட் திங்கிங் அபவுட் என்னன்னா இப்போதைக்கு நடிப்பு தானே. பட் அஃப்கோர்ஸ் நான் வந்து நியூயார்க் ஃபிலிம் அகாடமியில் போயிட்டு நான் ஒரு 15 வருஷம் 14 வருஷத்துக்கு முன்னாடி போய் கோர்ஸ் பண்ணேன். ஃபில்ம் மேக்கிங் கோர்ஸ் பண்ணேன். அது ஒரு நடிகனாக இது என்ன நடக்குது கேமராக்கு பின்னாடின்றது தெரியணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் பண்ணேன். பட் அது ரியலி என்னை ஹெல்ப் பண்ணும். எடிட்டிங்கும் சரி, என்ன லென்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, ஏன்னா கேமரா எல்லாமே நான் ஹேண்டில் பண்ணேன். ஸோ அப்படி இருக்கும்போது நிறைய கிராஃப்ட்ஸை நம்ம கற்றுக்கிட்டே இருக்கோம் ஒரு ஒன்று. இப்போ எனக்கு வந்து ஸ்டண்ட் கொரியோகிராஃபி ரொம்ப பிடிக்கும். ஸோ இதெல்லாம் என்னுடைய ஆசைகள். பட் ஆனால் இதில் அதுக்கு முன்னாடி நம்ம வேலையில் இன்னும் நிறைய விஷயங்கள் பெண்டிங் இருக்குது. அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு மேபி அதுக்கான விஷயங்கள் வரும்போது பண்ணுவோம். அதான் சொன்னேன், ஒருத்தங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும். அந்த டைமில் அது பண்ணலான்னு தோணும். நீங்கள் வந்து இந்தியாவிலே ஒரே ஆள் அது பேராஷூட்ல வந்து லைசன்ஸ் வச்சுருக்கேன். லைசன்ஸ்லாம் வச்சுருக்காங்க தெரியுமா உங்களுக்குலாம்? இப்போ அதுக்கு போக முடியாது. ஏன்னா வீட்டில் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணிட்டாங்க. இப்போ நான் ஒரு 78, 79 ஜம்ப் தான். இந்தியாவில் அவர் மட்டும் தான் வச்சுருக்காங்க லைசன்ஸ். அந்த மாதிரி சம்திங்லாம் தான் ஆக்டரில் என்னன்னா அது எதுக்குண்ணா நமக்கு கார் லைசன்ஸ் வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா தேங்க்யூ. ரொம்ப நன்றிண்ணா. உங்க எல்லாரையும் மீட் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம். எப்போதுமே ப்ரெஸ் சப்போர்ட் இந்த எல்லா இடத்துலையும் இருக்கு. கோவைக்கு வந்ததுல எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அந்த மக்கள் எல்லாரையும் பார்த்துறது எங்களுக்கு மகிழ்ச்சி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ வெரி மச். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.